இன்று இங்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஏதோ 3 நாளைக்கு முன்னாடி தைப்பூசம் வந்தது. அதுக்கு முன்னாடி பொங்கல் வருது, அது தமிழர் திருநாள்னு கொண்டாடுவாரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். தமிழர் திருநாள் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க? பொங்கல் வைக்கிறதுனா என்னன்னே தெரியாத ஒரு இஸ்லாமிய பெண்மணி, பாவம் என்னைக்குமே பொங்கல் வைக்காத ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவங்க மத வழிபாட்டு அவங்க பண்ணட்டும், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தமிழர் திருநாள்னு பொங்கல் வச்சு அதை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதல்வர் இந்த தமிழகத்திற்கு இருக்கிறார். எங்கள் கட்சியிலேயும் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று வாக்குக்காக பேசுகின்ற முதல்வர், அவர் கட்சியினுடைய தலைவராக அல்ல, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர் பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்து சொல்லாமல் தன்னுடைய மதசார்பின்மை இப்படிதான் வெளிக்காட்டுறாராம். இதுதான் இந்த அரசியல் கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதசார்பின்மை. இந்த மதசார்பின்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்களுடைய கோயில்களுக்காக இதோ திருப்பரங்குன்றம் மலையை மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாற்றிய இந்து முன்னணியினுடைய பேரீக்க தலைவர்களும் தொண்டர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்து கோயில்களுக்கும் வழிபாட்டிற்கும் தெய்வத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் ஒரு பிரச்சனை வரும் என்றால் மற்ற அரசியல் கட்சிகள் யாராவது வாய் திறப்பார்கள் என்றால் நாம கூட அமைதியா வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட வாய் திறப்பதில்லை. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை மக்களிடம் சொல்வதற்காக நாங்கள் நிற்கிறோம். இதனால என்ன சொல்றாங்க? பிஜேபியும் மற்ற இயக்கங்களும் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். எது பிரிவினைவாதம்? எங்காவது உலக நாடுகள்ல போய் ஹிந்து மதம் பிரிவினைவாதம் பேசுகிறதுன்னு சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. இதோ நேற்று நான் கும்பமேளாவிலே இருந்தேன். பிரயாகராஜிலே கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து, யார் எந்த பின்னணி, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடுன்னு கூட தெரியாது, இந்த தர்மம் அவர்களை இழுத்து வருகிறது. இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் எந்த வேறுபாடும் காட்டாமல் அனைவரும் ஒரு இடத்தில் சென்று அங்கு அந்த ஆறுகள் சங்கமிக்கின்ற இடத்திலே குளிக்கும் இடையும் என்கின்ற ஒற்றுமையை உலகத்திற்கே காட்டிக் கொண்டிருக்கிறது நம்முடைய சனாதன தர்மம். இந்த தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பதற்கு இன்று நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக பேசுகிறோம். ஆனா பிஜேபி வந்தா நாட்டை பிரிச்சிருவாங்க, மக்களை பிரிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுவாங்க. மத கலவரம் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த மத கலவரத்தின் வாயிலாகத்தான் இவர்கள் அரசாங்கத்தை அமைக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அரசியலில் வெற்றி பெறுவதற்காக மதவாதத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கோவை மாவட்டத்திலே ஒரு தொகுதியிலே தாமரையை நாம் மலர வைத்திருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேரினுடைய உழைப்பினாலும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தினாலும் இங்கு தெற்கு தொகுதியிலே தாமரை மலர்ந்திருக்கிறது. நான் மற்ற அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி பிரிவினைவாதம் பேசுறாங்க, மத கலவரம் தவிர உங்களுக்கு வேற இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்களை நேரடியாக சவால் விடுகிறேன். என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்திற்கு நீங்கள் வாங்கள். என்னவெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பிஜேபி எம்எல்ஏ செய்ய முடியும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பசும்பால் கொடுக்கின்ற அமுதம் திட்டம். இதுவரை என்னுடைய சகோதரிகள் 1700 பேரை தொழில் முனைவோராக மாற்றி இருக்கின்றோம். இலவசமாக பயிற்சி கொடுத்து மெஷினை கையில கொடுத்து நீங்க சொந்த காலில் நில்லுங்கமான்னு சொல்றோம். அதில் சிறுபான்மை சகோதரிகளும் உண்டு. டெய்லியும் பசும்பால் கொடுக்கிறோம், வீட்டு வாசல்ல போடுறோம். சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதி என்னுடைய தொகுதி. எந்த வேறுபாடும் அந்த மக்களுக்கு நாங்க காட்டல. அங்கேயும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அங்கேயும் குழந்தைகளுக்கு பசிக்கும். எந்த ஒரு திட்டத்திலேயும் மாறுபாடு கிடையாது. இந்த கோயம்புத்தூருக்கு பசுமை கவர் கொடுக்கணுங்கிறதுக்காக விருட்சம் திட்டம். அப்பா இல்லாத 150 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் மகள் என்று பெயரிட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கல்விக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். 9 வகையான திட்டங்கள் பாஜகவை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரில் இருந்து, அந்த தொகுதியில் இருந்து இந்த பணிகள் நடைபெறுகிறது.
நீங்களும் உங்கள் அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சனம் செய்கிறீர்களே, வந்து பாருங்கள். ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ என்ன மாற்றத்தை மக்களுக்காக கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் இங்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம்.